Hi singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல தென்றல் வந்து தீண்டும் போது சாங்க எப்படி ப்ரொஃபஷனலா பாடுறதுங்கிறது பார்க்கலாம். இந்த சாங்கோட ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஏ. நீங்க வந்து தம்புரா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏ ஸ்ருதி செட் பண்ணி இந்த சாங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு போலாம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. இந்த லைன் எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். எடுத்தோடனே பாத்தீங்கன்னா இந்த சாங்கோட பிட்ச் வந்து கொஞ்சம் லோவா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ. எல்லாமே வந்து பிளெயினா இல்லாம கிளைட் மாதிரி கொடுத்து நீங்க பாடணும். எப்படின்னா தென்றல் வந்து தீண்டும் போது அப்படி ஸ்ட்ரெயிட் நோட்ஸா இல்லாம தென்றல் வந்து வந்ததுல கிளைட், தீண்டும் போது அங்கேயும் என்ன வண்ணமோ. அந்த மோ வரும்போது நல்ல கிளைடா என்ன வண்ணமோ மோ முடிச்சிட்டு கீழே மனசுல. இந்த நோட் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதேதான் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும். மனசு அதோட நோட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்வரம் வைஸ் என்னன்னா க மா க சா, அதுதான் வந்து ஃபாஸ்டா வரும். சோ இப்ப நான் திருப்பி இந்த லைனை பாடுறேன். கொஞ்சம் இந்த கிளைட்ஸ் எல்லாம் எங்க வருதுங்கிறத நோட் பண்ணி பாடுங்க. ரெடி? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அதே மாதிரி எண்ட்ல வந்து மனசுல அந்த ல சா பாடும் போது வந்து நல்லா கீழ இருந்து கிளைட் பண்ணணும். மனசுல. அவ்வளவுதாங்க. அதே டியூன் தான் அடுத்த லைன். திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. இத நான் எதுக்காக வந்து அந்த ஸ்வரம் சொல்லி சொன்னேன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் காமனா மிஸ்டேக் பண்ற பிளேஸ் இந்த என்ன வண்ணமோ. அந்த மோ முடிச்சுட்டு அந்த மனசுலன்னு எடுக்கும் போது சம்டைம்ஸ் கொஞ்சம் ரொம்ப கீழேயோ இல்லாட்டி ஹையாவோ எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து க மா க சா அந்த ஸ்வரம் தெரிஞ்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால இன்னும் அதை பெர்ஃபெக்டா பாட முடியும். ஓகே, இப்போ அடுத்த லைன். வந்து வந்து அதே மாதிரிதான் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் 3 லைன் பாத்தீங்கன்னாலுமே அந்த ஒரே மாதிரி டியூன்ல தான் ஆரம்பிக்கும். வந்து வந்து போகுதமா, இங்கதான் வந்து ஹை பிட்ச் வருது. வந்து வந்து போகுதமா என்னமெல்லாம், இங்கேயும் நல்லா அதை விட ஹையா ஓப்பனா பாடணும். என்னமெல்லாம் வண்ணமம்மா. இந்த லைன் எப்படின்னா வந்து வந்து தென்றல் வந்து அதே மாதிரிதான் ஆரம்பிக்கிறாங்க. பட் சடனா ஹை போகும். வந்து வந்து போ போ அந்த போல வந்து ஒரு கிளைடு. வந்து வந்து போ போ அப்படி எடுக்கணும். வந்து வந்து போகுதம்மா மா நல்லா ஓப்பனா. என்னமெல்லாம் அதுதான் அப்படி வருது. என்னமெல்லாம் வண்ணம், அந்த லாம் எங்க முடிக்கிறீங்களோ அதே இடத்துல அந்த வண்ணம் எல்லாம் தொடங்கணும். என்னமெல்லாம் வண்ணமம்மா. இந்த மா அதே மாதிரி எண்ட்ல வந்து நல்ல பெரிய கிளைடா கொடுக்கணும். நான் திருப்பி இந்த லைனை பாடுறேன். அத கிளைட்ஸ் மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா மா. அப்படி கீழே வந்துடணும். அப்பதான் அடுத்த லைன் கீழே எடுக்கும் போது கரெக்டா இருக்கும். அடுத்த லைன். எண்ணங்கள் கேட்டபடி, அதே டியூன் தான். எண்ணங்களை கேட்டபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா.
அடுத்த லைன் பாத்தீங்கன்னா மாறுமம்மா உண்மையம்மா அப்படி இருக்கணும். உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே. இந்த மாதிரி நான் வந்து இந்த சாங்கை வந்து ஃபுல்லா ரொம்ப ஸ்லோவா பாடி காட்டுறேன். பிகாஸ் அப்பதான் வந்து சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்து எப்படி அப்ரோச் பண்றது உங்களுக்கு புரியும். நம்ம ஃபுல்லா ஸ்லோவா பார்த்துட்டு எண்டா பாடும்போது நான் வந்து அந்த சாங்கோட ஸ்பீட்ல உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க அந்த ஒவ்வொரு லைனுக்கு அப்புறமா அந்த இழுக்கிறாங்க இல்லையா மனசுல, அது எவ்வளவு தூரம் இழுக்கணுங்கிறதையும் நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும். எல்லாமே 4 கவுண்ட் தான் அது ட்ராக் பண்ணுவாங்க. நீங்க சப்போஸ் அதை அதிகமா இழுத்தாலோ இல்லாட்டி கம்மியா நீங்க அதை ட்ராக் பண்ணாலோ கரோக்கையோட பாடும் போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நான் எப்படி அதை எண்டிங் நோட்ஸ் வந்து கவுண்ட் பண்றதுங்கிறத சொல்றேன். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, அந்த மாதிரி இந்த லா வந்து 4 செகண்டுக்கு நீங்க ட்ராக் பண்ணும். திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, அதேதான். அடுத்து வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, அதெல்லாம் அதே மாதிரி மனசுல. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க அந்த லா இருக்கும் போது கரெக்டா நீங்க அந்த ஸ்ருதியோட மேட்ச் பண்ணீங்களான்னு பாத்துக்கணும். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா நீங்க ட்ராக் பண்ணணும். ஸ்ருதி அப்படின்னு நிறைய பேருக்கு அப்படின்னா எப்படி இதை ஜாயின் பண்றது அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்கலாம். கர்நாடிக் மியூசிக் தெரியாத உங்களுக்கு நீங்க அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா ட்ராக் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப மேலேயும் கீழேயும் போகாத மாதிரி. நீங்க அந்த ஸ்ருதி பாக்ஸோட அந்த தம்புரா ஆப்போட நீங்க பாட பாட உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஸ்ருதியோட எப்படி நம்ம வாய்ஸை மேட்ச் பண்ணி பாடுதுங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தானா வந்துடும். ஓகே, இப்போ வந்து இந்த சாங்கோட சரணம் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாங்கோட சரணம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம இது வரைக்கும் நிறைய சாங்ஸ் பார்த்திருப்போம். எல்லாமே வந்து ஸ்டார்டிங் லோ பிச்ல ஆரம்பிப்பாங்க, சரணம் ஆரம்பிக்கும் போது நல்லா ஹை பிச்ல ஸ்டார்ட் ஆகும். இந்த சாங் அதே மாதிரி தான் ஹைல ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னா ஏவரும் சொல்லாமல பூக்களும் வாசோவேசுது. இதுலயும் வந்து நிறைய அந்த கிளைட்ஸ் தான் இருக்கும். அது எப்படி பாருதுங்கிறது நான் ஸ்லோவா சொல்றேன். ஏவரும் எடுக்கும் போது நல்லா ஹையா, ஏவரும் சொல்லாமலே லே, லே வந்து நல்லா கீழே இருந்து கிளைடு. ஏவரும் சொல்லாமலே பூக்களும் வாசோவேசுது. அந்த இது பாத்தீங்கன்னா லோவா ஸ்டார்ட் ஆகி ஹை போயிட்டு மறுபடியும் லோவா வராங்க. சோ இந்த கிளைட் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. அடுத்த லைன் அதே டியூன் தான். இல்லாமல சேம் இருமனோ ஏதோ பேசல. இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அது எப்படிங்கறத சொல்றேன். எண்ட்ல வந்து ஹை பிச் முடிச்சிட்டு நீங்க இந்த ஹை நோட்ஸ் பாடும் போதுலாம் நல்ல ஓபன் வாய்ஸ் நீங்க இந்த பாடணும். இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த லைன் தான் வந்து இந்த சாங்லயே ஹை பிச், எல்லா நோட்ஸை விட ஹையா போகும். ஸோ நீங்க அதை நல்லா ஃபோக்கஸ்டா நல்லா ஃபுல் த்ரோட்டடா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் திருப்பி பாடுறேன். இல்லாமலே ஈரமனோ ஏதோ பேசல. அந்த இருமனம் முடிக்கிற இடத்துல இந்த பேசுது இருக்கணும்.
ஈரமனோ ஏதோ பேசல. அடுத்த லைன், இந்த அடுத்த 2 லைன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 லைனோட டியூன் தான், பிகாஸ் மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் வரனால. சோ இப்போ அடுத்த லைன் பார்க்கலாம். ஏவரும் சொல்லாமலே கோயிலெல்லாம் தேனா பாடுது. அதேதான். ஏதவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. இனிப்பா, இதுதான் அதோட ஸ்லோ போர்ஷன். இனிப்பா, அந்த மாதிரி ஃபாஸ்டா வரும். நீங்க ட்ரெயின்டு சிங்கரா இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்கை கேட்கும் போது ஃபாஸ்டா வரும். ஸோ அதுல எப்படி அந்த சின்ன சின்ன அந்த ஹை போயிட்டு லோ வராங்க, அந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அந்த சாங்கை நீங்க கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து எங்கெங்கெல்லாம் அந்த கிளைட் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரிஜினல் சாங்கோட நீங்க கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த இடத்துல அவங்க எப்படி பாடினாங்க, இந்த கிளைடிங் இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஐடியா இன்னும் கிளியரா தெரியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போலாம். இதுவும் வந்து ஹைல தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரிகா இருக்கும். அந்த மாதிரி அது எப்படின்னா அதுதான் ஃபாஸ்டா பாடிருப்பாங்க, அந்த மாதிரி வரும். சோ இந்த மாதிரி பிரிஹா எல்லாம் வந்துட்டு, பிரிஹானா நத்திங் பட் இந்த மாதிரி ஃபாஸ்டர் நோட்ஸை வந்து நீங்க ஸ்லோவா பாடி பார்த்து இப்ப ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணணும். சோ நான் திருப்பி இந்த லைன் பாடுறேன். கீழே வந்துடும். அதே மாதிரிதான் வருது. சோ நான் திருப்பி இந்த லைன் பாடுறேன். அதே டியூன் தான் நெக்ஸ்ட். இந்த மட்டும் டவுன்ல. இந்த காலம் அது போல நிலையா, இது அதை விட லோவா போறாங்க, பிகாஸ் அந்த நிலையா இருக்கும் போது இன்னும் லோவா இருக்கு. அது போல நிலையா நில்லாத. இந்த லைன் எப்படின்னா நிலையா நில்லா, கீழ இருந்து மேல, நிலையா நில்லாத. இது பாத்தீங்கன்னா நல்ல கிளைட், நல்ல ஹை போனும். இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் நோட்ஸ் வரும். அது எப்படின்னா அததான் வந்து ஃபாஸ்டா பாடிருப்பாங்க. இப்ப நான் இந்த லைன் திருப்பி பாடி காட்டுறேன். நிலையா நில்லாத நினைவில் வரும் நேரங்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. சோ அவ்வளவுதாங்க இந்த சாங்கோட லிரிக்ஸ் போர்ஷன். இப்போ வந்து நான் அந்த சாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்லோவான ஸ்பீட்ல பாடுறேன். நீங்க என் கூட சேர்ந்து பாடி அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெடிங்களா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே,
தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல, ஓடும் அது ஓடும் இந்த காலம் அது போல, நிலையா நில்லாத நினைவில் வரும் நேரங்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. ஸோ தென்றல் வந்து தீண்டும் போது சாங் எப்படி பாடணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற என்ன சாங் நீங்க கத்துக்க விரும்புறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய பேர் போடுற சஜஷன் பேஸ் பண்ணி அதை ஒரு தனி வீடியோவை போஸ்ட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.